தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள். அதாவது இங்கே நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை சுற்றி பங்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றது, ஒட்டு கேட்கும் கருவி, ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கிலாந்திலோ அல்லது பெங்களூரில் கூட கிடைக்குமா. 10 நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா. 10 நாளைக்கு ஒரு முறை. அது யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பது இன்னும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஐயா, இப்போ இங்க இருக்கவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இப்போ வீட்டுல இங்க இருக்கவங்க சார்ஜ் போடுறதுன்னா அவங்க உதவி இல்லாம போட முடியாது. அந்த மாதிரி சந்தேகம். ஆமா, இங்க இருக்கிற மேல சந்தேகம், அது அங்க இருக்கிற மேலே சந்தேகம். அதான் காவல்துறை கண்டுபிடிக்கணும். சைபர் கிரைம் அதிகாரியும் வந்தாங்க, அன்னைக்கு வந்தாங்க. அவங்க இருந்தாங்க, போலீஸோட அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சைபர் கிரைம், போலீஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் யார் வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் தெரியும். இங்கே கொண்டாந்து வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதெல்லாம் கூட தெரியும். ஆனால் இந்த சூழல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும், அவங்க புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. அடுத்த வியாழக்கிழமை நிச்சயமாக அதில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை என் வாழ்நாளில் இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல், மோசமான செயல், கொடூரமான செயல் நடந்திருக்க கூடாது. ஆனால் நடந்துவிட்டது.